ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. 2 நாளாக இந்த வாட்டர் மெலனை வச்சு எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த கண்டென்ட்டுமே இல்லையா இந்த கேடுகட்ட ஜனங்களுக்கு? வினோத் வினோத் வினோத்துன்னீங்க, வினோத்துன்னீங்க. நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க, காமெடி வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க, சிரிப்பு வீடியோன்னு ஒன்று போட்டாங்க. அந்த வீடியோவில் வினோத் வந்து அப்படியே காமெடி பண்ணிட்டு கீழ்ஸ்டார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் யாரை வச்சு கீழ்ச்சாருங்க? வினோத் பண்ண காமெடியில் 70% வந்து திவாகரை வச்சு கிண்டல் பண்ணதான் காமெடி. ஆனால் இன்னவோ அவர் வந்து காமெடி பண்ணுறார், டைமிங் காமெடின்னு சொல்லி அவரை பெரிய ஆளாக்கிட்டீங்க. அப்படி ஒன்றும் பெரிய காமெடிலாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச மக்களே, நீங்கள் என்னன்னா சொல்லுங்கள். வினோத் வந்து திவாகரை உருவ கேலி பண்ணீங்கன்னு கேவலமான காமெடி பண்ணின்னு தான் போயிட்டு இருந்தாப்புல. நல்ல காமெடியாக தானே ஒன்று சொல்லுங்களேன். ஒரு சில காமெடிகளை தவிர வினோத் நல்ல காமெடி பண்ணாருன்னு சொல்லுங்களேன். என்ன காமெடி பண்ணிட்டாரு? ஒரு சில காமெடிகளை தவிர மீதியெல்லாம் என்ன காமெடி? அதெல்லாம் நார்மலாகவே எல்லாமே வந்து ஃப்ளூயன்ஸாக பேசுறது தான், கிண்டல் பண்ணி பேசுறது தான். அது கூடங்க இந்த 2 நாளாக திவாகரை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ தட்டிட்டு இருக்காங்க. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதாவது வந்து திவாகர் வாய் விடுறவர் தான், சம்மந்தம் இல்லாமல் பேசுறவர் தான். கொஞ்சம் டம்ப் பண்ணி விட்டாக்கா அவர்கிட்டேருந்து என்னென்ன வார்த்தை வரும்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும். கோவப்படுத்தி விட்டாக்கா அவர்கிட்டேருந்து வார்த்தைகள் வேறு மாதிரி வரும்னு நம்மளுக்கு தெரியும். அதை வச்சுக்கின்னு இந்த வினோத்தும் பிரவீனும் வந்து திவாகரை எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க, எவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. வினோத்தும் பிரவீனும் திவாகர் பண்ணுற அமக்கலத்துக்கு திவாகர் இதை கூட பண்ணலன்னா அப்புறமா என்னங்க பண்ண முடியும்? அந்த வீட்டில் எப்படிங்க இருக்க முடியும்? ஆனால் இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே திவாகர் பக்கம் தான் வந்து கார்னர் பண்ணுறாங்க. மற்ற ஆப்போசிட்டில் இருக்கிற வினோத்தும் சரி, பிரவீன் ராஜும் சரி, டே நீ கம்முனிருடா, நீயும் பண்ணுறது தப்புடா, அந்த ஆள் பண்ணுறது தப்புடான்னு சொல்ல மாட்டேன்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து திவாகரையே கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று லைவ்ல பார்த்துருந்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். திவாகர் தப்பான வார்த்தை பேசுறாருன்னா அதுக்கு மூல காரணம் இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்க 2 பேர் திவாகருக்கு நோண்டாம இருந்தீங்கன்னா திவாகர் உங்களை நோண்ட போறது இல்லை. நீங்க 2 பேரும் திவாகரை நோண்டி விட்டுட்டு அவர் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடாப்புல. இப்போ ஒரு லைவ்ல பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டாப்புல, சண்டை வீடியோ, யார் சண்டை போட்டாங்கன்ட்டு. அந்த வீடியோவில் கூட திவாகர் தான் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாரு. திவாகர், பார்வதி, கம்ருதீன் இவங்க 3 பேர் தான் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. இந்த பிக் பாஸ்ல 3-4 வீடியோ போட்டாங்க. இந்த 4 வீடியோலையும் திவாகர், பார்வதி இவங்க 2 பேர் தான் ஃபோக்கஸ். இது யாருமே எல்லாமே ஒயிட்ல போகிறாங்க. எவ்வளோ பண்ணியிருந்தாலும் 2 பேருமே எல்லாருமே ஒயிட்ல போகிறாங்க. இவங்க 2 பேர் தான் ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாங்க, சண்டே வீடியோ. அந்த சண்டே வீடியோ முடிஞ்ச பிறகு பிரஜன் வந்து தன் வீர வசந்தத்தெல்லாம் திவாகர் கிட்ட காமிச்சாப்புல. திவாகர் சும்மா சொல்லக்கூடாதுங்க, கீழ்ஸ்டாப்ல யோ வெட்டு போயா. அதாவது வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டு ஹீரோவா நீ, நான் கரண்ட்ல ஹீரோவா நடிக்கிறேன், நீ அவுட் ஆஃப் ஹீரோ போயா அப்படின்னு சொல்லிட்டு சாமத்தியா அடிச்சாருங்க. அதாவது திவாகர் தானே என்ன பண்ணிட்டு போறாருன்ட்டு ரொம்ப வீரவசனமா போனார் பிரச்சனை. வச்சார்பார் திவாகர் செக்கு சாமத்தியா இருந்தது. அதாவது வந்து பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவை. காலையில சாண்டா ஒரு வீடியோ போட்டாங்க பாருங்க, கேமரா முன்னாடி. ஐயோ, அந்த நடிப்புலாம் வந்து சான்ஸே கிடையாதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி. திவாகரை வந்து எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் பேசினா மட்டும் நீ பேசுகிற நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க. திவாகருக்கு கூட பேசுறதுக்கு பார்வதி இல்லை. இப்போ தான் வந்து திவாகர் வந்து பார்வதி இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பார்வதி மட்டும் இருந்துச்சுனாக்கா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஓட விட்டுருப்பாங்க. கொஞ்சம் நெஞ்சம் ஓட விட்டுருக்க மாட்டாங்க. எல்லாரையும் கீழ்ச்சிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. கெஸ்ட்டாக வந்துக்கிறவங்க கூட இல்லாமல் போட்டு திவாகரை போட்டு இந்த கிழிக்கிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, திவாகர் சும்மா சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே ஈக்குவல் கொடுக்குறாருங்க. யாருன்னா வாங்கடா போட்டு திமிரு எடுக்கிறாரு. யார்கிட்ட போனாலும் யாருன்னா திவாகர்கிட்ட போயிட்டு சும்மாலாம் பேசிட்டுலாம் வர முடியாது போல இருக்கு. ஆனால் இந்த மாதிரி பேசினாதாங்க இந்த மாதிரி ஆளுங்கள்கிட்டலாம் நம்ம சர்வே ஆக முடியும். வினோத் மாதிரி ஆளுங்கிட்ட, பிரவீன் மாதிரி ஆளுங்கிட்ட, பிரஜன் மாதிரி ஆளுங்கிட்டலாம் வந்து இந்த மாதிரி பேசினா தான் சர்வே ஆக முடியும். இல்லைன்னா திவாகரை வந்து முடிச்சு விட்ருவாங்க இவங்கெல்லாம் சேர்ந்துன்னு. அந்த ஆள் பேசுறதுனால தான் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிண்டல் பண்ணிக்கின்னு ஏதோ பண்ணின்னு பேசிட்டு இருக்காங்க. கானா, வினோத், பிரவீன்லாம் வந்து திவாகரை வந்து கிண்டல் பண்ணாதான் ஃப்ரேம்லேயே வருவாங்க. இல்லைன்னா ஒரு இதுவும் கிடையாது. வினோத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடின்றாரு. வந்ததுலேருந்து திவாகரை தவிர்த்து மீதி என்ன காமெடி பண்ணாரு. ஆனால் மக்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரஜனை போட்டு கீழ்ஸ்டாப்ல யோ போயா, யோ சும்மா ஒரு சைடு பக்கமா பேசிங்கிற, எது பர்சனல் நியாயமா பேசியா, சும்மா ஒன் சைடா பேசிங்கிறிய அப்படின்னு திவாகர் பிரஜனை பார்த்து கேட்ட போது என் மனசே குளிர்ந்ததுப்பா. ஓகே மக்களே, அடுத்த லைவ்ல அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.